வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய பாஸ்போர்ட் நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா, இந்த வீடியோவில் தொலைஞ்சு போன பாஸ்போர்ட்டை எப்படி அப்ளை செஞ்சு வாங்குவது என்பதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிட்டு மறுபடியும் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது பழைய பாஸ்போர்ட் நம்பர் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. புதுசாக உங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் மாறும். ஆனால் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் நம்பர் புது பாஸ்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சிருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பி கிடச்சிரும். அடுத்தது அனெக்சர் எஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை செஞ்சு வாங்குவதுன்னு பார்ப்போம். உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அதாவது www.passportindia.gov.in இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் போகும். இதில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண பிறகு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. எதுக்காக அதை கிளிக் கொடுக்கணும்னா, நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூசர் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுக்கான லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த பேஜில் டிஃபால்ட்டாகவே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கிவன் நேம் டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய சர்நேம் டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி உங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடியாக இருக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியாக இருக்கணும். அந்த இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண பிறகு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுடைய இமெயில் ஐடியை யூசர் நேமாக கன்சிடர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். சப்போஸ் தனியாக உங்களுக்கு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நோ கொடுத்துட்டு உங்களுக்கான லாகின் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுங்க. சப்போஸ் நீங்கள் டைப் பண்ண யூசர் நேம் ஐடி அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி காட்டும். அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அடுத்தது நம்பர், சிம்பிள் இது எல்லாமே காம்பினேஷனில் உங்களுடைய பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதை மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன் கொஷின் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேப்சா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி எந்த ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்போர்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக உங்களுடைய ஜிமெயில் நீங்கள் போங்க. அந்த ஜிமெயிலில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த பேஜ் போகும். அந்த பேஜில் உங்களுடைய லாகின் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன பிறகு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய லாகின் ஐடியை டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். அடுத்தது இருக்கிற கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஆன்லைனும் ஆஃப்லைனும் இருக்கும். அனெக்சர் 1, அனெக்சர் 2. அனெக்சர் 1ல் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஸ்டேட்டையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு இருக்கும். இதில் ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் லாஸ்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே டைப் ஆஃப் அப்ளிகேஷனாக இருக்கும். நார்மல், தக்கல்னு இருக்கும். நார்மலும் கொடுக்கலாம், தக்கலும் கொடுக்கலாம். நார்மல் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 days ஆகும். தக்கல் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 weekக்குள்ளே உங்களுக்கு வந்துட வாய்ப்பு இருக்குது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு 3000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. தக்கலில் 5000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே புக்லெட்லேருந்து 36 pages கிளிக் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போங்க. இதில் கிவன் நேமில் ஓல்டு பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருந்துச்சோ அந்த நேம் கொடுங்க.
சப்போஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் சேஞ்ச் வரும். அதனால் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருந்துச்சோ அந்த நேம் மட்டும் கொடுங்க. அடுத்தது உங்களுடைய அப்பா நேமை வந்து நீங்கள் சர்நேமில் வந்து இங்கே கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் உங்களுடைய சர்நேமில் உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா கிவன் நேமில் உங்களுடைய நேம் மட்டும் கொடுக்கணும். சர்நேமில் உங்களுடைய அப்பா நேமோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எஸ்ஸா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்தது உங்கள் நேம் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுனா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லை நோ கொடுங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த்தை வந்து சூஸ் பண்ணுங்கள், அந்த சிட்டி சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை அப்படின்னு இருக்கும், அதை வந்து பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை ஸ்பௌஸோ வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படிலாம் நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பாஸ்போர்ட்டில் 2 டைப் ஆஃப் பாஸ்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட், இன்னொன்று வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் சொல்லுவாங்க. இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிக்காதவங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க 10க்கு மேலே வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். எதுக்காக வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு சில நாட்டுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு நீங்கள் போகும்போது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் 10க்கு மேலே நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிள், சரிங்களா? இசிஆர் பாஸ்போர்ட்டுனா 10th வந்து முடிக்காதவங்க தான் இசிஆர் பாஸ்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன கிராஜுவேட்டோ இல்லை என்ன வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனோ அதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது விசிபிள் டிஸ்டிங்விஷன் மார்க், அதாவது உங்களுக்கு மச்சம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் கார்டுலேருந்து எடுத்துருவாங்க. அந்த ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இல்லை அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபாதர் நேமை வந்து கொடுங்க. ஃபாதர் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து சர்நேம் இருக்கும். இந்த சர்நேம்ன்றது உங்களுடைய அப்பாவுடைய அப்பா நேம், அதாவது உங்களுடைய தாத்தா நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்தது மதர் நேம் கொடுங்க. மதர் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து சர்நேம் இருக்கும், அதாவது உங்களுடைய அம்மாவுடைய அப்பா நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்களோட நேமும் அவங்களோட சர்நேம் வந்து என்ட்ரு பண்ணலாம். அடுத்தது உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது ஸ்பௌஸோடைய சர்நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அட்ரஸை மென்ஷன் பண்ணும்போதும் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டை வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய சிட்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பின்கோட், அதாவது உங்களுடைய ஏரியாவுடைய பின்கோடை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கும், அது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் அதை வந்து எஸ் கொடுங்க. சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நோ கொடுத்துட்டு அது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவருடைய நேமும் அவருடைய அட்ரஸும் கொடுங்க. அடுத்தது ஃபோன் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது இஷ்யூங் டேட்டை கொடுங்க. அடுத்தது எக்ஸ்பிரி டேட் கொடுங்க. பிளேஸ் ஆஃப் இஷ்யூ வந்து கொடுங்க. அடுத்தது ஃபைல் நம்பர் கொடுக்கணும். இந்த ஃபைல் நம்பர் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நம்பர்னே போட்டிருக்கும். அந்த ஃபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் என்ட்ரு பண்ணது கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் நீங்கள் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க, வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க, அதை வந்து நோ கொடுங்க.
அடுத்தது கீழே வந்து ஏற்கனவே நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எஸ்ஸா நோன்னு போட்டிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கி தான் இருப்பீங்க. அதனால் நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரிமினல் ரெக்கார்ட் எதாவது இருந்துச்சுன்னா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, நோ நோன்னு கொடுங்க. நோ நோன்னு கொடுத்துட்டு, அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரப்போகிற பாஸ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு, கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் பர்த்தும், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் பர்த் வந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் இது போல் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் கையில் இருந்தாலே உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடச்சிரும். ரெண்டுமே நீங்கள் ஆதார் கொடுக்குறது பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருந்தா நீங்கள் வந்து அனெக்ஸ் எஃப் வந்து கொடுக்கணும். இந்த அனெக்ஸ் எஃப் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கான பிடிஎஃப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது கையில் கொண்டு போனால் போதும். உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருந்தா வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்ல. இந்த அனெக்ஸர் எஃப்பும், போலீஸுடைய எஃப்ஐஆர் காப்பியும், உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்டும் இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கான புதிய பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை செய்யலாம். அடுத்தது கீழே வந்து டேட் கொடுங்க, உங்களுடைய ப்ளேஸ் கொடுங்க. அடுத்தது அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இந்த பேஜில் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட்னு இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த பேஜில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது, செல்லான் மோடு இருக்குது. இதில் ஆன்லைன் கொடுங்க. ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து அவைலபிள் இருக்குது, அது எந்த டேட் இருக்குதுன்னு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து சூஸ் பண்ணுங்கள். எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போக போகிறீன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து பே அண்ட் அப்பாயின்மெண்ட்னு இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆன பிறகு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரெக்டாக அடுத்த பேஜ் போகும். சப்போஸ் அது போகலைன்னா நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி உங்களுடைய ஷெட்யூலை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் பே பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது. அடுத்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணணும். இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸிஸ்டிங் யூசர் ஐடின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அதில் உங்களுடைய லாகின் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா வியூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நீங்கள் அப்ளை பண்ண பாஸ்போர்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் எந்த அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ட்ராக் மை பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரைட் சைடில் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் வியூட் அண்ட் சேவ் அப்ளிகேஷன் வந்து கிளிக் கொடுத்துட்டு அதே பேஜ் போகணும். அந்த பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பே அண்ட் ஷெட்யூல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதில் கிளிக் கொடுத்த பிறகு மறுபடியும் அதே ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அதாவது எந்த டேட் அவைலபிள் இருக்கோ அந்த டேட்டுக்கு நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சா நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை அதாவது புக் மை அப்பாயின்மெண்ட்டு இருக்கும். அந்த புக் மை அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆகிடும்.
புக் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜே வந்து உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு கொண்டு போக தேவை கிடையாது. உங்களுடைய மொபைலில் இருக்கிற அந்த மெசேஜே வந்து உங்களுக்கு போதுமானது. அடுத்தது நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்க. அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அந்த டேட்டில் வந்து உங்களால் போக முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 3 அப்பாயின்மெண்ட் வந்து ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த 3 அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு தடவை போகிறீங்க, உங்களால் முடியல, ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து 2வது அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது முடியலனா நீங்கள் 3வது அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஷெட்யூல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதேமாரி உங்களுக்கு 3 தடவை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கூட அவங்களுக்கு அப்ளை பண்ணி தரலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றியோ இல்லை பாஸ்போர்ட் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.